பாதாள லோகம் இந்தியாவில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும். நம்ம அன்பர்களோட இந்த பாதாள லோகத்துக்கு நான் போனேன், சுற்றி காமிக்கிறேன் வாங்க. இமயமலை பயணத்திற்காக நமது அன்பர்களும் நண்பர்களுடன் சேர்ந்து பல இடங்களுக்கு போனோம். அப்போ பாதாள புவனேஸ்வரர் என்கின்ற மிக பெரும் ஒரு சூட்சமமான ஒரு குகை கோயிலுக்கு போனோம். குகைனா சாதாரண குகை இல்லைங்க, சுண்ணாம்பு குகை. இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இது சரியாக கங்கோலிகாட் பித்ராநகர் மாவட்டம் உத்தரகாண்டில் இருக்குது. இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீகமான இடம். இது ஒரு இறக்கத்தில் நியர்பை ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். சின்ன சின்ன அருவிகள் எல்லாமே கண்ணால் பார்த்துட்டு தான் இந்த குகையை நோக்கி போகிறோம். இந்த குகைக்கு போகக்கூடிய வழியில் முழுவதுமே இருக்கக்கூடியது தேவதாரு மரங்கள். உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதாமே தெய்வங்கள் வசிக்கக்கூடிய தேவதாரு மரங்கள் தான். இந்த குகை முழுதும் கவர்மெண்ட்டோட அண்டரில் இருக்குது. இதுதான் குகையோட என்ட்ரன்ஸ். தெய்வீகமாக மணி அடித்து குகைக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். அங்கே சின்னதாக ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் வாங்குகிறாங்க. இதுதான் குகையோட என்ட்ரன்ஸ். இப்படித்தான் குகைக்குள்ளே இறங்கணும். இந்த சங்கிலியில் பிடிச்சி பொறுமையாக நிதானமாக இறங்கணும். விழுகிற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனையுமே தேவலோகம், பாதாளலோகம், இந்திரலோகம் என்று 33,000 கோடி தெய்வங்களும் சூட்சமமாக சுண்ணாம்பு வடிவத்திலேயே இயற்கையாக உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்துல கிராமத்து கதைகளுமே கிராமத்து பாடல்களுமே இதை பற்றி முழு விவரங்களும் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனால் ஆக்சிஜனே இல்லை. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூட்சமமான இடங்கள். நீங்கள் நம்மளோட மகாபாரதத்தில், ராமாயணத்தில், புராணத்தில் என்னென்ன தெய்வங்களை படிக்கிறீங்களோ, என்னென்ன ரகசியங்கள் தெரியுதோ அத்தனையுமே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது சிவனோட முடி. அவரோட முழு முடியையுமே அங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது. அவரோட தலை இருக்குது. அவர் தியானம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது. விநாயகரோட கட் பண்ண தலை இருக்குது. ஆஞ்சநேயர் இருக்குது. பிரம்ம கமலம் பூ இயற்கையாகவே இங்கே உருவாகியிருக்கு. இந்த பாதாள லோகத்தின் வழியாக நம்ம எங்கே வேணாலும் போக முடியும் உலகத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக ஹிமாலயாக்கே இதுக்கு போகிறக்கு வழி இருக்குது. இது சரியாக இந்த குகை 160 மீட்டர் 90 அடி ஆழமும் கொண்டது ஒரு குகை. இந்த மாதிரி பல குகை இருக்குது. உள்ள ஆக்சிஜனோட வசதிகள் மிக மிக குறைவாகவே இருக்குது. பாம்பு போன்ற வடிவத்தில் தான் போகணும். இங்கே பாருங்கள், பாம்போட வடிவமே தெரியுது. அந்த வடிவத்தை தாண்டி தான் இந்த குகைக்குள்ளேயே நம்ம போக வேண்டியது இருக்குது. இந்த குகைக்கு ஆதிசங்கராச்சாரியார் 1191 பூஜைகள் செஞ்சு தரிசனம் செஞ்சுருக்காரு. காமதேனு, நந்தினி போன்ற தெய்வீக பசுக்கள் இன்றும் இங்கு வருவதாகவும் இரவு நேரத்தில் சூட்சமமாக பூஜைகள் செய்வதாகவும் இங்கே இருக்கக்கூடியவங்க நம்புகிறாங்க. இந்த குகையில் யார் சென்று வழிபடுறாங்களோ அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், தெய்வீக அருள் கிடைக்கும் என்கின்ற ஐதீகமும் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க நம்ம போனவுடனே மூச்சு விடுறதுக்கு எப்படின்னு சொல்லித்தராங்க. ஏன்னா காற்றே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதற்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வீக சிலைகளுக்கும் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன, சிவன் எப்படி உருவானார், பிரம்மா எப்படி உருவானார், கையிலைக்கு போகக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் மிக பெரும் ரகசியமாக சென்ற ஒரு கோயில் இந்த கோயிலுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு குடுப்பனை இருந்தால், சிவதரிசனத்தை மிக சூட்சமமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இத்திருத்தலத்துக்கு சென்று வாருங்கள். வாழ்க பணமுடன். ஓம் நம சிவாயா. பாதாள புவனேஸ்வரர் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய கோயில். சென்று வாருங்கள், வளம் பெருகட்டும்.